ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ரெஷர் குக்கரில் எப்படி பருப்பரிசி சாதம் ரொம்ப சுவையாக ஹெல்த்தியாக டேஸ்டியாக செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இது நிறையா சைட் டிஷ்க்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கிரேவிக்கும் ஊறுகாய்க்கும் நான் இதை வச்சுக்கிட்டேன். செமையான காம்பினேஷனாக இருக்குது. இது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். நான் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். நீ பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதுதான் அளவு. 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு. இதை நான் நல்லா கழுவிக்கிறேன். பார்த்திங்கன்னா கழுவி எடுத்ததுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு. இதுதான் என்னோடய அளவு. இதை நான் ஊற வச்சுக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்திங்கன்னா, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு நீளமாக ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை 2-3 வெட்டி வச்சுருக்கிறேன் உடச்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் பெருங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இது எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட மல்லித்தூளும் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தான் என்னோடய தேவையான பொருள். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் குக்கரில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சுட வச்சுக்கிறேன், காய வச்சுக்கிறேன். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஜீரகத்தை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகை போட்டு நல்லா தாளிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கீர்ன மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாயை போட்டுக்கிறேன். அப்புறம் உடச்சி ஒரே ஒரு வரமிளகாயை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வச்சுருந்த அந்த பூண்டை, அந்த 4-5 பூண்டை தட்டி வச்சதை அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தையும் போட்டுக்கிறேன். அந்த 1 ஸ்பூன் பெருங்காயத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெட்டி வச்சுருந்த அந்த 15 சின்ன வெங்காயத்தையும் 2-3 உடச்சி வச்சுருந்ததை அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த தக்காளியும் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த அரை ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு நான் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டேன். கல்லுப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம கழுவி ஊற வச்சுருந்த அந்த அரிசி துவரம்பருப்பை போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஆல்ரெடி நான் கழுவி வச்சுருந்த அந்த தண்ணியவே எடுத்துக்கிறேன். கழுவி ஊற வச்சுருந்த தண்ணியவே எடுத்துக்கிறேன். ஸோ 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் 1 டம்ளர் அரிசிக்கு. துவரம்பருப்புக்கு நான் எதுவும் தண்ணி எடுத்துக்கல. 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு நல்லா பார்த்துக்குங்க. அப்படியே மேலாப்பில் நம்மளுக்கு அந்த கொத்தமல்லியும் தூவி விட்டுக்குங்க. கொத்தமல்லி தலையை கொஞ்சம் நல்லா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு டேஸ்ட் பார்த்துக்குங்க. கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் உப்பு தூவிக்குங்க. சரிங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை போட்டு மூடி ஒரு 3 விசில் வர அளவுக்கு விட்டுடலாம். 2 விசில்லே உங்களுக்கு வெந்துடும். நான் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக 3ஆவது விசில் விட்றேன். நீங்கள் 2 விசில் போதும்னாலும் நிறுத்திக்கலாம். நான் 3 விசில் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வரும். அதுக்காக அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் 3 விசில் வரைக்கும் விட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குது. சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு பருப்பரிசி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்குது. 3 விசில். எனக்கு 10 நிமிஷம் தான் ஆச்சு. அந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம், அந்த அரிசி ஊறினதுக்கப்புறம் எனக்கு 10 நிமிஷம் குக்கரில் போட்டதையும் ரெடி ஆயிடுச்சு பருப்பரிசி சாதம். பார்த்திங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஃப்ளேவராக இருக்கும் கொத்தமல்லி தூவினா. அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய் கலந்தால் தாங்க இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பரிமாறிக்கலாம்.
இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி இன்றைக்கி செஞ்சுருந்தேன், அதை இதை காம்பினேஷனாக எடுத்துக்கிட்டேன். ஊறுகாவும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி செம காம்பினேஷனாக இருந்துச்சு. ஊறுகாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.